இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு உணவுப் பொருட்கள் கடுமையாக விலை உயர்ந்திருக்கு. விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்துட்டு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க, திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க. ஆக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி நம்முடைய பகுதியில் பருப்பு விலை ஏறினா உடனே வெளி மாநிலத்தில் பருப்பு விலை எங்க குறைவாக இருக்குதோ அங்க விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விற்பனை செஞ்சு அந்த விலையை கட்டுப்படுத்துவோம். இது மக்களுக்காக செய்த சாதனை. மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டெடுக்க கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, மின் கட்டண உயர்வு கேட்க வேண்டியதே இல்லை. 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 திமுக தேர்தல் அறிக்கை, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? இந்த பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்ல. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு சம்பளமே கொடுக்கல.